ஹாய், வெல்கம் டு ஸ்ரீகோண்டா கேரேஜ். நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு யூனிக்கான ஒன்று பழனிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பாருங்கள், இன்ஜினில் ஆயிலே எல்லாம் ஓட்டிக்கிறாங்க. ராக்ராம்லாம் பாரு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா வாலோட சீஸ் ஆகிருச்சு. ஆயிலான ஒரு சொட்டு ஆயிலும் கூட மேலே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும், பூராமே பிஸ்டல் அடிச்சு தான் கிடக்கும். பேரிங் பூராமே ராக்ராம் பின் பேரிங் பூராமே போயிருக்கு. இது நம்ம என்ன கம்பெனின்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ கட்டுறேன். ஆல்ரெடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் ஐஸோட ஓடி இருக்குது. ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு போல்ட் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா, எவ்வளோ லென்த் போல்ட்டுன்னு. இது மாதிரி போல்ட்டெல்லாம் போடாதீங்க. கண்டிப்பாக இது மாதிரி போல்ட்டெல்லாம் போடுறப்போ கம்ப்ளைண்ட் வரும். உங்கள் வண்டியில் டென்சர் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலே உங்கள் டெக்னீஷியன் கிட்ட விட்டு அது என்ன கம்ப்ளைண்ட் இப்போ செக் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களே ஒரு போல்ட்டை போட்டிங்கனாலும் ராக்ராமெல்லாம் போச்சுங்க. முக்கால்வாசி ராக்ராம் போச்சு, கேம்ஸ் அவுட் போச்சு. ஆயிலுங்கிற ஒரு சொட்டு கூட இல்லை. ஆல்ரெடி ஹெட் சிம்பிளாக வேலை செஞ்சுருப்பாங்க போல். அப்போ இது இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஆயில் வருதுன்னு பார்த்துருவோம். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லை. இது ஹெட் சிலிண்டர் வேலை செய்யணும், ஃபுல் இன்ஜின் தான் வேலை செய்யணும். இல்லை கிராங்க் பின் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கிராங்க் பார்த்தீங்கன்னா சொத்தி விழுந்துருச்சு. அதாவது இந்த பின் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் இருக்குது. ஆனால் மேலே பிஸ்டன் உட்கார பின் பார்த்தீங்கன்னாவே சொத்தையாக இருக்குது இந்த டீத்து. இன்னைக்கு கிராங்க் சாஃப்ட்லாம் வேலை செஞ்சு தான் ஃபுல்லாகவே பார்ப்போம்.